happy children grow up with giggles. Fun School. True to kids. Always. மல்லி 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 மல்லி. வாங்க 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 உள்ள உட்காருங்க. மல்லிக், ஒரு நிமிஷம் வெளியே வரும். என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த பாரு, தெரிஞ்சோ தெரியாமலோ 2 பேரும் பாக்குறப்பெல்லாம் சண்டை போட்டோம். ஆனா நீதான் என் பொண்ணை காப்பாத்துறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. நான் பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன். உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துகிட்டேன். ஐயோ, நான் மனசுலயே வச்சுக்கல. நான் என் பொண்ணு மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியாது. நீ செஞ்ச உதவி என் உயிரையே என்கிட்ட திருப்பி கொடுத்த மாதிரி. ஆனா நீ செஞ்ச உதவிய என் லைஃப் ஃபுல்லா நான் மறக்க மாட்டேன். உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, அதை நான் செய்யறேன். ஐயோ சார், என்ன இதெல்லாம்? எனக்கு எதுவுமே வேண்டாம் சார். நீ ஏதோ உனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னியே, ஒருவேளை பணம் கொடுத்தா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும்ல? ஆமா சார். அப்போ அந்த பணத்தை நான் உனக்கு கொடுக்கறேன், நீ வச்சுக்கோ. ஆனா அதுக்கு ஏதோ நடிக்கணும்னு சொன்னீங்களே, நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் வாங்கிக்கிறேன். இல்ல, நீ ஏதோ நடிக்க வேணாம். ஏன்? இல்ல வேணாம். நடிச்சா நான் உனக்கு எவ்வளவு தரேன்னு சொன்னனோ அந்த பணத்தை நான் உனக்கு கம்ப்ளீட்டா கொடுத்துறேன். எதுக்கு சார்? நீ என் குழந்தைய காப்பாத்திருக்கல்ல, அதுக்கு வெறும் 20 லட்சம் ரூபாய் தானா சார்? உனக்கு வேற எவ்வளவு வேணும்னு சொல்லு, நான் தரேன். உங்க குழந்தையோட மதிப்பு என்னன்னு நீங்களே சொல்லுங்க. 50 லட்சம், 1 கோடி. உங்க பொண்ணோட விலை அவ்வளவுதானா சார்? அவ்வளவு காசு கொடுத்தா உங்க பொண்ணு கொடுத்துருவீங்களா சார்? ஏய், என்ன பேசிக்கிட்டு இருக்க? பின்ன என்ன சார்? நீங்க காசு கொடுப்பீங்கன்னு நினைச்சா நான் உங்க பொண்ணை காப்பாத்துனேன். அவளை காப்பாத்தும் போது அவளோட அப்பா பணக்காரரா ஏழையா காசு கொடுப்பாரான்னா நான் யோசிக்கல. யாரோ ஒரு குழந்தைய ஒரு அயோக்கிய பைய கடத்திட்டு போறான், அவளை எப்படியாவது காப்பாத்தணும்னு மட்டும்தான் சார் நான் யோசிச்சேன். என் உசுரையே பணையம் வச்சுதான் உங்க பொண்ணை காப்பாத்துனேன். அத போய் இப்படிதான் அவமானப்படுத்துவீங்களா? ஏய், இல்ல, நீ என் பொண்ணை காப்பாத்தி இருக்க, அதுக்கு நன்றியா ஏதாவது செய்யணும்னு சொல்லிதான். அதுக்கு சொன்ன மாதிரி வேலை கொடுங்க சார். நான் நடிக்கிறேன். நடிச்சதுக்கு அப்புறம் பணத்தை கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். அது போதும் சார். உனக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது. உன்னால அப்படிலாம் நடிக்க முடியாது. ஏன்? ஏன்னா என் பொண்ணுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னால எப்படி என் பொண்ணை வெறுக்க வைக்க முடியும்? அத பத்தி உங்களுக்கு என்ன சார்? நான் தானே நடிக்க போறேன், நான் தானே வெறுக்க வைக்க போறேன். என்னால முடியுமா முடியாதான்னு நீங்க எப்படி சார் டிசைட் பண்றீங்க? ஏன்னா எனக்கு அந்த நம்பிக்கை வரல. ஒருவேளை என் பொண்ணுக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா? சார், நாங்கெல்லாம் கிராமத்துக்காரங்க. சொன்னா சொன்ன சொல்ல காப்பாத்துவோம். உங்கள மாதிரி சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்னு மாத்தி மாத்தி எல்லாம் பேச மாட்டோம். எனக்கு ஒரு விஷயம் புரியல. இப்ப என்ன வேண்டான்னு சொல்றீங்க, சரி. ஆனா வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நடிக்க வைக்கிறீங்க. அந்த பொண்ணும் நீங்க சொல்ற மாதிரி நடிச்சு உங்க பொண்ணு மனசுல வெறுப்பு வர வச்சிடுவான்னு வச்சுக்கோங்க. உங்க பொண்ணு அம்மாவா நடிக்க வர்ற அந்த பொண்ணை வெறுப்பாளா, இல்ல அம்மாவையே வெறுத்துடுவாளா? எனக்கு இந்த அம்மா வேண்டாம், வேற அம்மாவை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னா? அப்படி சொன்னா வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வர போறேன். எத்தனை பேரு சார் அப்படி கூட்டிட்டு வருவீங்க? முதல்ல நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. உங்க பொண்ணு மல்லி மாதிரி ஒரு அம்மா வேணும்னு கேட்டிருக்கா இல்லையா? அப்போ என்னையவே அவளுக்கு பிடிக்காம போனாதானே அம்மாங்கிற உறவையே பிடிக்காம போகும். அப்பதானே அம்மாவை வேண்டான்னு சொல்லுவா. இது உங்க மர மண்டிக்கு தெரியுதா இல்லையா? ஏய், அவ என் பொண்ணு. அவளை எப்படி சரி பண்ணணும், சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும். அத நான் பாத்துக்கிறேன். சார், நான் இத உங்களுக்காக சொல்லல. உங்க பொண்ணு மேல
உண்மையாவே எனக்கு இருக்கிற அக்கறையில சொல்றேன். அவ ஏன் பொண்ணு, உன்னோட அக்கறை அவளுக்கு தேவையில்லை. என் பொண்ணை பாத்துக்க எனக்கு தெரியும். அவளை காப்பாத்துனதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். சரியா? ஒரு நிமிஷம். இந்தா, ஏதோ பிரச்சனைல இருக்குன்னு சொன்னல, இதை வச்சு அதை சரி பண்ணிக்க. இப்படி ஒரு பணம் எனக்கு தேவையில்லை சார். ஏய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய், எனக்காக ஃபீல் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வரேன். நல்ல விசுவாசத்தை காட்டிட்டா. எங்களை இப்படி கொத்தடிமையா வந்து மாட்டி விட்டுட்டு அவ பாட்டுக்கு ஜாலியா சுத்திட்டு இருக்கா. இந்த விளங்காத ஆளை கட்டிக்கிட்டு அந்த தரித்திரம் எனக்கும் ஒட்டிக்கிச்சு. ஐயோ அக்கா, என்னக்கா ஆச்சு? மம்பட்டி கால்ல வெட்டிருச்சுடா. கொஞ்சம் பார்த்து வேலை செய்யக்கூடாதாம்மா? இவ்ளோ ரத்தம் வருதேமா? யோ, இங்க வந்து என்னன்னு பாரு. என்னாச்சு? மம்பட்டி வெட்டிடுச்சுனே. வலி தாங்கவே முடியல. மயிலு, கொஞ்சம் பொறுத்துக்குமா, கொஞ்சம் பொறுத்துக்க. கொஞ்சம் பொறுத்துக்குமா. கட்டு போறாருல, ரத்தம் நின்னுடும். இப்ப வலி எப்படிமா இருக்கு? வலி தாங்க முடியலனே. சரி வா, ஆஸ்பத்திரிக்கு போலாம். வா. பாத்துமா. என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்லைங்க, கால்ல மம்முட்டி வெட்டி ரத்தம் வருது. அதுக்கு அதான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போலான்னு. சரி, நீங்க கிளம்பி போயிட்டீங்கன்னா இந்த வேலையெல்லாம் யார் பாப்பா? உங்க அப்பனா வந்து பாப்பான். என்னங்க இப்படி பேசுறீங்க? கால்ல அடிபட்டு ரத்தம் வருது. அடிபட்டா ரத்தம் வரதான் செய்யும். அதுக்காக வேலையை நிறுத்த முடியுமா? அடிபடாம வேலையை பார்க்க வேண்டியது உங்க பொறுப்பு. இந்த ஒரு தடவை மட்டும் பொறுத்துக்குங்க. இனிமே கவனமா வேலை பார்க்கறோம். ஆஸ்பத்திரிக்கு போய் காயத்துக்கு. டேய், ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது. ஏமா ஐயா, போன வாரம் உனக்கு அடிபட்டுச்சு, என்ன பண்ண? மண்ணள்ளி அமுக்கிட்டு வேலை பார்த்தங்கய்யா. கேட்டல, கூலிக்கு வந்தவளே அடிபட்டா மண் எடுத்து அமுக்கிக்கிட்டு வேலையை பார்க்கற. நீங்க என்னோட அடிமைங்க. ஆஸ்பத்திரிக்கு போய் தான் கிழிப்பீங்களோ? மண் எடுத்து அமுக்கிக்கிட்டு வேலையை பார்க்க சொல்ற. ஐயா, இங்க பாரு, தேவையில்லாம என் பசங்களை வர வைக்காத. வர வச்ச இந்த அடிப்பட்டது மறக்கிற அளவுக்கு அடிப்பானுங்க. நீ உத வாங்கினது பத்தாதுன்னு உன் குடும்பத்துக்கு வாங்கி தராத. ஓ, போய் வேலையை பாரு. அக்கா, ரொம்ப வலிக்குதா? ஆமாண்டா. அக்கா மட்டும் ஊரை விட்டு போகாம இருந்திருந்தா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அக்கா என்ன சொன்னாலும் செய்யலாம்க்கா. அது எது செஞ்சாலும் நம்ம நல்லதுக்காக தான் செய்யும். நீ வேணா பாரு, கண்டிப்பா நம்மள பாத்துக்கிறதுக்கு வந்துடும். என்னடா அக்கா புராணமா? அப்படியே மிதிச்சேன்னு வச்சுக்க, குடல் குந்தாணி எல்லாம் வெளியில வந்துரும். அவ பண்ணிட்டு போன கேவலத்துக்கு தான் நாம இந்த கதியில வந்து நிக்கிறோம். திரும்ப வருவாளாமே? நல்லா வருவா. உங்க அக்கா பண்ணதுக்கு நீங்க எல்லாரும் அனுபவிச்சுதான் ஆகணும். எடுத்து கொட்டுறா. கற்பகம், சொல்லுங்கம்மா. ம், ம், ம். என்னம்மா? பாயசம் சாப்பிட்றியா? வேணாம்மா, எனக்கு சுகர் இருக்கு. அதுக்காக உனக்கு என்ன பாவக்காய் பிரியாணியை பண்ணி கொடுக்க முடியும்? இன்னைக்கு ஒரு நாள் தான், ஒன்றும் பண்ணாது. சாப்பிடு. இந்தா.
ஆ அப்படி சாப்பிடு. என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. ஆமா, மல்லிக்கு நினைச்ச மாதிரி ஒரு வேலை கிடைச்சிடுச்சு. சந்தோஷத்துல அப்படியே உடம்பு கொஞ்சம் உப்பி போச்சுல. இல்லையே, துரும்பா இழைச்சி போயில இருக்கீங்க. நக்கலு. பாவக்காலாம் இல்லடி, அடுத்த தடவை அரளி விதைய அரைச்சு உனக்கு பிரியாணி செஞ்சு தரேன். ஐயோ அம்மா, அதெல்லாம் வேணாமா. வேணாமா, போய் வேலையை பாரு. வாயை பார்த்துட்டு நிக்கிறேன். மல்லி, ஐயோ நீ எப்படிங்க? மல்லி, அடியே ஒன்னதாண்டி கேக்குறேன், என்னாச்சு? எனக்கு அங்க வேலை இல்ல, வந்துட்டேன். என்னடி சொல்ற? வழக்கம் போல வாய் துடுக்கா எதையாவது பேசிட்டியா? ஐயோ பெரியம்மா, நீங்களும் என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. அதுக்கு இல்லடி, இந்த வேலை உனக்கு எவ்வளவு முக்கியம். எனக்கு தெரியும், எனக்கு இந்த வேலை கொடுங்கன்னு எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன். ஆனா சாப்பாட போட்டு சாப்பிட வச்சு கிளம்புன்னு அனுப்பிட்டாங்க. இல்ல இல்ல, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இங்க வந்தாருல விஜய், அவர் பொண்ணு எனக்கு ஏற்கனவே தெரியும் பெரியம்மா. எப்படி? போன தடவை நான் குமுதா விட்டுட்டு போறதுக்காக வந்தேன்ல, அப்போ விட்டுட்டு போறப்போ அவர் பொண்ணு ஒருத்தன் கடத்திட்டு போனா. ஐயோ, அவளை நான் தான் காப்பாத்தி திருப்பி கூட்டிட்டு வந்தேன். அதனால என்ன அம்மாவா நடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு. நீ நல்லது தானே பண்ணிருக்க. அந்த பொண்ணு என் மேல பாசமா இருக்காளாம். வெறுக்க வைக்கிறதுக்காக தான் ஒருத்தைய வர வச்சோம். பாசமா இருக்கிற ஒருத்தைய வேண்டான்னு சொல்லி என்ன திருப்பி அனுப்பிட்டாங்க. ஐயோ, என்னடி இப்படி ஆயிடுச்சு? நல்ல வேலை கிடைச்சிடுச்சு, மல்லி பிரச்சனை எல்லாம் தீந்துடும் சந்தோஷப்பட்டனே. இப்ப கூட ஏன் பிரச்சனைக்காக இல்ல பெரியம்மா, அந்த பொண்ணுக்காக தான் திரும்பவும் நடிக்கிறேன்னு சொன்னேன். ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, என் மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்கா. அந்த பொண்ணுக்கு அம்மா ஏக்கம் வந்துருச்சு. என் கவலை என்னன்னா, பணம் காசு இருக்கிறதுனால எப்படியோ யாரோ ஒரு பொண்ணு நடிக்கிறதுக்காக கொண்டு போய் நிப்பாட்ட தான் போறாங்க. ஆனா வரவங்க அந்த பொண்ணை வெறுக்க வைக்கிறதுக்காக எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துவாங்க. அது மட்டும் இல்ல பெரியம்மா, அந்த பொண்ணு மல்லி ஆண்டி மாதிரி ஒருத்தங்க தான் எனக்கு அம்மாவா வரணும்னு சொல்லியிருக்கா. அப்ப நானே போய் அந்த பொண்ணை வெறுக்க வச்சாதானே அம்மானாலே பிடிக்காம போகும். அதை யாருமே கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. நீ சொல்றது எனக்கு புரியுது, ஆனா அது அவங்களுக்குள்ள புரியணும். உன்னால என்ன பண்ண முடியும்? உன் தலையிலேயே சுமக்க முடியாத பாரத்தை தூக்கி சுமந்துகிட்டு இருக்கிற. நீ போய் இன்னொரு குழந்தைய நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க. இங்க பாரு, உன் நல்ல மனசுக்கு கடவுள் ஏன் தான் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறாரோ தெரியல. சரி, தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காம போய் ரெஸ்ட் எடுப்போம். போ, பாத்துக்கலாம். மல்லி, உன் பிரச்சனையெல்லாம் தீந்துடுமேன்னு நினைச்சேன். இப்ப அவ்வளோ பணத்தை இவ எப்படி ரெடி பண்ணுவா? கடவுளே, பாவம், இவளுக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டு. வித்யா, 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 ஏன் கத்துறீங்க? நான் கத்துறேன், நீ ஏண்டி இப்படி கத்துற? நானே கொஞ்சம் பயந்து துப்பாவன்னு உனக்கு தெரியல. நானே முக்கியமான விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப வந்து வித்தியா விக்கலையான்னு. ஏய், என்னம்மா ஆச்சு? நீ இவ்வளவு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே. சாரிங்க, ஒரு சின்ன யோசனை. அப்படி என்ன யோசனை? மல்லிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மல்லிக்கு என்ன, பாக்குறதுக்கு லட்சணமான பொண்ணு, தங்கமான குணம், எல்லாத்தையும் தாண்டி நம்ம குட்டி பாப்பாவை காப்பாத்திருக்கா. அதுக்காகவே இந்த மகராஜிக்கு கோயில் கட்டி கும்பிடலாம். நீங்க கோயில்லாம் கட்ட வேணாம், அதுக்கு பதிலா விஜய்க்கு கட்டி வைக்கலாங்க. என்ன திடுதிப்புன்னு இப்படி சொல்லிட்ட? அதுக்கு விஜய் ஒத்துப்பானா? அததாங்க யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம விஜய்க்கு ஏத்த பொண்ணு மல்லி தான். அது மட்டும் இல்ல, வெண்பாவும் மல்லி மேல அவ்வளவு பாசமா இருக்கா. நீ சொல்றதும் சரிதான். விஜய் கிட்ட கல்யாணம்னு சொன்னாலே எட்டிக்காய கடிச்ச மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறான். அப்படி நாமளும் ஏனோ தானோன்னு இருக்க முடியுமா? அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா? வேணும் தான், ஆனா அவன் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டேன்றானே. வெண்பா குட்டிக்கு ஒரு சித்தி வந்தா தனக்கு நடந்த சித்தி கொடுமை எல்லாம் வெண்பா குட்டிக்கு நடந்துருமோன்னு அவன் பயப்படுறான். அவன் பயப்படுறதும் நியாயம் தானே? எங்க அவன் சித்தி ராட்சசி மாதிரி இருந்தா உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் தப்பு சொல்ல முடியுமா? அவன் அப்படித்தானமா நினைக்கிறான்.
அவன் சித்தி மாதிரி பொண்ணுங்க இருக்கிற இந்த ஊர்ல தான் மல்லி மாதிரி தேவதையும் இருக்காங்க. நீ சொல்றதும் கரெக்ட் தான். தான் உசுர பத்தி கவலைப்படாம ஒரு வயசு பொண்ணு வெண்பாக்காக எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கா. அந்த பொண்ணே சித்தியா வந்தா அவ எப்படிங்க குழந்தைய குடும்பப்படுத்துவா? கரெக்ட் தான். ஆனா நம்ம புள்ள மரமண்ட விஜய்க்கு அது புரியலையே. இப்படியே புரியாதுன்னு காலத்தை தள்ளிட்டு போக முடியுமா? அவனுக்கு மல்லியை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்னது இது வித்யா, நீ பாட்டுக்கு முடிவு பண்ணிட்ட? இதுக்கு விஜய் ஒத்துக்கணுமே. கண்டிப்பா மாட்டான். அப்புறம் எப்படி? முள்ள முள்ளாலதான் எடுக்கணும், வைரத்தை வைரத்தாலதான் அறுக்கணும். விஜய்க்கு மல்லியை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதான் சொல்ல. என்ன ஜோக்கா? சி சி சி. நடக்க முடியாத ஒரு விஷயத்த நடத்தி காட்டுவேன் அப்படின்னு ஒத்த கால நிக்கிறியம்மா. அதனாலதான் அது எப்படின்னு கேக்குறேன். நடத்தி காட்டுறேன். எப்படி? வெயிட் அண்ட் வாட்ச். ஏங்க மல்லி கிளம்புன உடனே அப்செட் ஆகி வெண்பா ரூம்லயே போய் உட்காந்துக்கிட்டா. சாப்பிட்டாலோ என்னவோ. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பார்த்துட்டு வராதே, கொஞ்சம் தூபம் போட்டுட்டு வா. வரேன். போ. நீ முன்னால போனா நான் பின்னால வரேன். வெண்பா குட்டி, என்னாச்சு வெண்பா குட்டிக்கு? வெண்பா குட்டிக்கு யாரு மேல கோவம்? ஏன் மேலையா? அப்புறம் ஏன் இங்க தனியா உட்கார்ந்திருக்கீங்க? அப்பா வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பாட்டி ஊட்டி விடுறேன், சரியா? எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணும் வேணாம். ஏமா? டாடா வரதுக்குள்ள உனக்கு தூக்கம் வந்துரும்ல, அதனாலதான் சொல்றேன். இன்னைக்கு ஒரு நாள் பாட்டி ஊட்டி விடுறேன். வேணானா வேணாம். ஏண்டா கண்ணு? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. என்னம்மா சொல்ற? உனக்கு எல்லாமே பிடிக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும்னு தானே டாடா கஷ்டப்படுறாரு. எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்குதான் பாட்டி. ஆனா அம்மா இல்லாம இந்த ரூம்ல தனியா இருக்க பிடிக்கலன்னு சொன்னேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க அப்பா அம்மா கூட நடுவுல படுத்து ஒரே ரூம்ல தான் தூங்குவாங்களாம். என் கிளாஸ்ல யானி இருக்கால, அவதான் சொன்னா. உங்க அப்பா அம்மா 2 பேரும் டெய்லியும் கதை சொல்லுவாங்களாம். ஜாலியா இருக்குமா. நம்ம வீட்டுல மட்டும் டாடா என்ன தனியா படுக்க சொல்றாரு. நீ தனியா படுத்தாதான் உனக்கு தைரியம் வரும். வளர்றப்போ என்ன ஆனாலும் ஃபேஸ் பண்ண முடியும்னு டாடா உன்னை தனியா படுக்க சொல்றாரு. நான் அப்புறமா வளர்ந்துக்கிறேன். நான் இப்ப குட்டி பொண்ணு தானே, அது உங்க பையன் கிட்ட சொல்லுங்க. நான் சொன்னா கேட்க மாட்டான். நீ தான் தனியா படுக்க மாட்டேன்னு சொல்லணும். மல்லி அம்மாவை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லணும். மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து வேணும்னு அடம்பொடி. அப்பவும் கேட்கலனா மல்லி அம்மா வந்தாதான் சாப்பிடுவேன்னு சொல்லு. அப்பவும் டாடா நோன்னு சொல்லிட்டாருனா? டாடா ஒரு தடவை மல்லி அம்மா வரட்டும். அவங்க ஓகே இல்லனா இனிமே நான் வேற அம்மாவை கேட்கவே மாட்டேன். காட் ப்ராமிஸ்னு சொல்லு. இல்ல கொஞ்சம் அழுதுகிட்டே சொல்லு. என்ன பண்றீங்க பாட்டி? ஒண்ணு இல்லம்மா, சும்மா. டாடா கிட்ட நான் நல்லா அழுவும் பாட்டி. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு மல்லியை பிடிக்கும் தானே? டாடா கிட்ட ஓகே சொல்ற வரைக்கும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லு. பசிக்குமே பாட்டி. அத பாட்டி உனக்கு பிடிச்சதெல்லாம் டாடாக்கு தெரியாம ஊட்டி விடுறல்ல. டீலா பாட்டி, அப்ப ஓகே. இத யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஓகே? ஓகே. பசிக்குது. நோ தர. இந்த விஜய் வந்தாச்சு. வாய தொடச்சுக்கோ வேண்பா. வித்யா கொஞ்சம் தொடச்சு விடு. டாடா பாவம். உனக்கு மல்லி வேணுமா வேணாமா? வேணும். அப்படின்னா பாட்டி சொன்ன மாதிரி அப்பா கிட்ட சொல்லு, சரியா? போய் ஹால்ல சோகமா உட்காரு. போ. எப்படி
வித்யா பின்ற நீ எப்படி பின்றியோ அதே மாதிரி அவ பின்றலான்னு பார்க்கலாம் வா. பாப்போம் பாப்போம் வாங்க. என்னாச்சு? ஒருவேளை தூங்கிட்டாலோ? அது எப்படி தூங்குவா? கார் சத்தம் கேட்டு வெளியே வந்திருக்கணுமே. பாப்போம். வெண்பா 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 எங்க போயிட்டா? வெண்பா 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 குட்டி, அங்க அங்க பாரு. ஏய் இங்கதான் இருக்கீங்களா? என் சொல்லத்துக்கு என்ன ஆச்சு? Giggles for learning all the way. Happy children grow up with giggles. Fun School, true to kids, always. Chickamauga, 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 chickamauga.